மகளே கேரளா லாட்ரி ரேசிங் பார்க்க போகிறோம். பார்க்க முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஆளில் போட்டுச்சிங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ ஒன்று வரும். ஓகே வாங்க, நீங்கள் ரிசல்ட் பாருங்கள். அக்ஷயா கம்பெனியில் 662 210 அடித்தான். நம்ம ஆல் போர்டில் வந்து 3 நம்பர் கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி இந்த மெத்தடில் வரல மக்களே. ஓகே வாங்க, நாளைக்கான சிறப்பான கசிங் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக உதவும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கு என்ன கம்பெனி? விண்மீன் 784 போட்டிருக்கேன். விண்மீன் கம்பெனியில் 784 மக்களே. நாளை பொறுத்தவரைக்கும் விண்மீன் 784 தான் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஒரு 6 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம எடுக்கலாம். ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். முதல்ல 6 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்க 3 நம்பர்ஸ் பாருங்கள், 942. இதை வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். 942 போட்டுக்கிறீங்க. ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு 6ங்கிற ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக இருக்க நம்பர்ஸை விட்டுருங்க எப்பயும் போல். அதில் ரெண்டாவது இருக்க நம்பர்ஸ் தான் நமக்கு தேவையான நம்பர்ஸ். 0க்கு பவர் 5, 05 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். மகளே நம்ம 942 வச்சு அடிக்கல, நமக்கு 05ன்னு கிடச்சிச்சு. 5ங்க நம்பர் பாருங்கள், ஏ போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள். 427 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 427 ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க. 6ங்கிற ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து லாஸ்ட் நம்பர் விட்ருங்க. ரெண்டாவது கூடிய நம்பர் 6 பவர் நம்பர் 1, 6க்கு பவர் 1. மகளே நம்ம வந்து 427 வச்சுருக்கிறது, நமக்கு 6 1ன்னு கிடச்சிச்சு. 6ங்க நம்பர் பாருங்கள், சி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்குது. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் வந்து 280 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 280 போட்டுக்கிங்க. ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு 6ன்னு போட்டுக்கிங்க. இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய ரெண்டாவது நம்பர் 9ன்னு கிடைக்கிது. அதுதான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு. 9, அதுக்கு பவர் நம்பர் 4, 94. நம்ம 280 வச்சு அடிக்கல, நமக்கு 94ன்னு கிடச்சி. 9 பாருங்கள். அண்டு ஏ போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டில் 609 முதல் இருக்க 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். 609 அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னதுன்னு பார்க்கலாம். 609 போட்டுக்கிங்க. ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிங்க. 6ன்னு போடுவீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய ரெண்டாவது நம்பர் 5, அது பவர் நம்பர் 0, 50 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். முதல்ல நம்ம 609 வச்சு எடுக்கல, நமக்கு 5 அல்லது 0ன்னு கிடச்சி. 5ங்க நம்பர் பாருங்கள், பி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் பாருங்கள். 579 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 579 ரொட்டேட் ஆப்ஷன் 6ன்னு போட்டுக்கோங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய ரெண்டாவது நம்பர் 7, அதுக்கு பவர் நம்பர் 2, 7 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். மகளே நம்ம 579 வச்சு அடிக்கலாம், நமக்கு 7 2ன்னு கிடச்சி. 2ங்கிற நம்பர் பாருங்கள், அந்த ஏ போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் வந்து 490 வச்சு நாளைக்கான விண்மீன் கம்பெனிக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 490 போட்டுக்கிறீங்க. ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க. 6ன்னு போட்டுக்கிறீங்க. இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸை விட்டுருங்க. அதுக்கு முதல் நம்பர் 6 அல்லது 1 தான் நாளைக்கான ஆல் போர்டு நம்பர். மக்களே, நாளைக்கான விண்மீன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஆல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 6 அல்லது 1ங்க நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. அதை நோட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்து வீக்லி செட் வச்சு நம்ம என்ன ஆல் போர்டு எடுக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஏபிசி நம்பர் இருக்குது, அது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகாமல் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். மகளே, வீக்லி செட் வச்சு நம்ம அடுத்த மெத்தடில் நம்ம ஆல் போர்டு எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். வீக்லி செட் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம். 930. ஓகே, 5 டேஸ் ரிசல்ட் 930லேருந்து எடுத்துக்கலாம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு 930, 353 இருக்குது. இதில் வந்து முதல் 3 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 930 உங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது, பிரிண்ட் நல்லா தெரிய மாட்டேங்குது. 930 நல்லா நோட் பண்ணிக்கங்க. மகளே, 930 வந்து நம்ம வந்து ரெண்டாவது இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா B30. ரெண்டாவது நம்பர் 3ஆம் நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். 30ங்க நம்பர் வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். மகளே, 30 போட்டுக்கங்க. அந்த 30 போட்டு மீண்டும் ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு மீண்டும் 30ன்னு போட்டுக்கங்க. இதில் கிடைக்கக்கூடிய லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 5 தான் நமக்கு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். 1 5 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். மகளே, நமக்கு 30ங்கிற ஆப்ஷன் வச்சு எடுக்கல, நமக்கு வந்து 1 5ன்னு கிடைச்சிச்சு. 1ங்க நம்பர் பாருங்கள், சி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடைச்சிச்சு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள். முதல்ல 3 நம்பர்ஸில் ரெண்டாவது நம்பர் 3ஆம் நம்பர் எடுத்துக்கலாம். 23. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 23 ரொட்டேட் ஆப்ஷன் மீண்டும் 23. இதில் கிடைக்கக்கூடிய லாஸ்ட்டாக கொடுக்குற 2 நம்பர்ஸ் 6 1 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். நல்லா நோட் பண்ணிக்கங்க.
இப்போ 23 வச்சு அடிக்கல 6 1ன்னு கிடச்சி. 6ங்க நம்பர் பாருங்கள் சி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் செட்டில் பாருங்கள் 724 முதற்கு நம்பர். அதில் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 24. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 24 ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுங்க. மீண்டும் 24 போட்டுக்கங்க. இது லாஸ்ட்டாக கிடக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 5 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா 24 வச்சு அடிக்கல நமக்கு 3 5ன்னு கிடச்சி. 3ங்க நம்பர் பாருங்கள் சி போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சி. 3 நாளுமே கொஞ்சம் சி போர்ட்லேயே தான் பாஸ் ஆகிட்டு வருது. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள் 89. அடுத்து 389ல் 2ஆவது நம்பர் 3ஆம் நம்பர் 89. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 89 ரொட்டேட் ஆப்ஷன் மீண்டும் 89. இது கிடைக்கக்கூடிய லாஸ்ட்டாக கொடுக்குற 2 நம்பர்ஸ் 30 தான் அதுக்கு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். மக்களே, நம்ம 89 செடிக்கில் லாஸ்ட்டாக கிடைக்கிற நம்பர்ஸ் 30ன்னு கிடச்சி. 0ங்க நம்பர் பாருங்கள் 3 போர்ட்லேயுமே சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகேவாங்க, அடுத்த நாள் ரிசல்ட் பார்க்கலாம். நம்ம வந்து எடுத்ததுலேயே ஒரு 5 days வச்சு எடுத்ததுலேயே எல்லா நாளுமே சி போர்டில் மட்டும் தான் நம்ம பாஸ் ஆச்சு. நாளைக்கு சி போர்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, வந்து நம்ம வந்து சி போர்டில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 373 முதல் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 373. அதில் வந்து 73 ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நம்பர் 73 ரொட்டேட் ஆப்ஷன் மீண்டும் 73 போட்டுக்கிறீங்க. 73 எழுத முடியல. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 81 தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். மகளே, நம்ம வந்து ஆல் போர்டில் நம்ம வீக்லி சாட் வச்சு எடுக்கல. நமக்கு 81ன்னு தான் கிடச்சி. ஏன்னா நம்ம வந்து ஒரு 5 days நம்ம வந்து எடுத்தோம். ஒரு 5 days-ஆக எடுத்தோம். எல்லா நாளுமே சி போர்ட்லேயே பாஸ் ஆகிட்டு தான் வந்துச்சு. நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா சி போர்டில் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் 8 அல்லது 1ங்கிற நம்பர் நமக்கு அசிங்கில் வருது. நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே, நாளைக்கான ஆல் போர்டு வந்து நம்ம டெய்லி சாட் வச்சு எடுக்கல. நமக்கு என்ன கிடச்சி, ஆல் போர்டு டெய்லி சாட்டில் வச்சு எடுக்கல நமக்கு வந்து 6 1ன்னு கிடச்சிச்சு. 6 1ன்னு கிடச்சிச்சு. நல்லா நோட் பண்ணிங்க. இதுலேருந்து தான் நாளைக்கான ஏபிபிசின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. நம்ம 2 மெத்தடில் எடுத்துருக்கோம். அதில் வந்து சி போர்டில் 8 1ன்னு கிடச்சிருக்கு. வீக்லி சாட் வச்சு எடுக்கல. நமக்கு ஆல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 6 1. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ண விடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுங்க. ஓகே, வாங்க இன்னொரு மெத்தட் இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்துங்க. ஒரு 5 days நம்ம எடுத்தோம். ஏபிபிசி நம்பர். நாளைக்கு உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் ப்ளே பண்ணிங்க. ஆல் போர்டு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் சி போர்டு ட்ரை பண்ணுற மாதிரி 8 1, ஆல் போர்டில் 6 1ன்னு இருக்குது. உங்களுக்கு ஏபிபிசி நம்பர் இதுலேருந்து வேணும்னா 86 68 ஒரு மெத்தட். இந்த மெத்தடில் நம்ம எடுத்துருக்கோம். உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அடுத்து 18 81 61 16 மக்களே. 61 16 எழுதுறது கிடைக்கல. சி போர்டில் 8 1 அண்டு ஆல் போர்டில் 6 1. ஏபிபிசி நம்பர் 86 68 இல்லைனா 18 81 61 16ன்னு இருக்குது. ஓகே, வாங்க நம்ம வீக்லி சாட் வச்சு நம்ம வந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஏபிபிசி நம்பர் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சி போர்டில் 8 1 நல்லா நோட் பண்ணிங்க. அந்த ஆல் போர்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். நம்ம எடுத்துல 5 days-ஆகவே நம்ம சி போர்டு தான் பாசிச்சு. அதனால தான் நான் சி போர்ட்லேயே கொடுத்துட்டேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம் மக்களே. ஓகே, ஏபிபிசி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மக்களே, நம்ம வந்து வீக்லி சாட் வச்சு நம்ம எப்படி ஏபிபிசி நம்பர் வந்து எடுக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து 5 days ரிசல்ட் எடுத்துட்டோம். மறுபடியும் 5 days ரிசல்ட் வச்சுக்கலாம். 5 days வச்சுட்டு நம்ம எப்படி ஏபிபிசி நம்பர் எடுக்குதுன்னு பார்க்கலாம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முதற்க 4 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9303. இந்த முதற்கு ஒரு 4 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான எப்படி ஏபிபிசி நம்பர் எடுக்குதுன்னு பார்க்கலாம். 9303 மகளே 9303 சொல்லியிருந்தோம். அதை வந்து போட்டுக்கிறீங்க. ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு 45 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா முதற்கு நம்பர்ஸை விட்டுருங்க. ரெண்டாவது இருக்கிற நம்பர் 3ஆம் நம்பருக்கு எடுத்துக்கணும். 21 ரொட்டேட் பண்ணால் 12. 21 12 தான் அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர். மகளே, நம்ம 9303 வச்சு எடுக்கல. 4 நம்பர் வச்சு எடுக்கல. நமக்கு 21 12ன்னு கிடச்சிச்சு. 21 பாருங்கள் பிசியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் செட்டு முதற்கு 4 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 32 37. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏபிபிசி பார்க்கலாம். 32 37 ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க. 45. இதில் கிடைக்கிற நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டாலுக்கு நம்பர்ஸாக விட்ருங்க. ரெண்டாவது நம்பர் 3 நம்பர் 56 ரொட்டேட் பண்ணால் 65. 56 65 தான் அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர்.
அதில் 32 37 வச்சு எடுக்கல நமக்கு 56 65 கிடைக்கிது. 56 பாருங்கள், ஏசியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டில் 72 45 முதற்கு 4 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். 72 45 வச்சு அடுத்த நாளுக்கான ஐபிபிசி நம்பர் பார்க்கலாம். 72 45 ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க, 45 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா முதற்கு நம்பர்ஸை விட்டுருங்க. புள்ளிக்கண்டால் 37 ரொட்டேட் பண்ணால் 73 73 தான் அடுத்த நாளுக்கான ஐபிபிசி நம்பர். மக்களே, நம்ம 72 45 அடித்து எடுக்கல நமக்கு வந்து பாருங்கள் 73 ஒரு பிசி அண்ட் ஏசியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, வந்து அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள். முதலுக்கு 4 நம்பர் எடுத்துக்கிறோம். 38 97 எடுத்துக்கிறோம். 38 97 ரொட்டேட் ஆப்ஷன் போட்டிங்கன்னா 45. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா முதலுக்கு நம்பர்ஸ் விட்டுறோம். ரெண்டாவது கூடிய நம்பர் 70 ரொட்டேட் பண்ணால் 07 வருது. மக்களே, 70 கிடச்சிருக்கு நமக்கு வந்து. ஆனால் 3மே 0 தான் நம்ம அடித்து வச்சுருக்கேன். ஓகே, நாளைக்கான கசிங் என்ன எடுக்கலாம், நாளைக்கு இதை வச்சு நம்ம எடுக்கலாம். 37 30 எடுக்கலாம். இதில் உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்க மக்களே. இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. ஏன்னா ஒரு 5 டேஸ் நம்ம எடுத்தோம், ஒரு 3 டேஸ் ஒரு சூப்பரான ஒரு 4 டேஸாக சூப்பரான ஒரு வின்னிங் கிடைச்சிச்சு. அதனால தான் இந்த மெத்தட் நம்ம எடுத்துருக்கோம். இந்த மெத்தட் உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, நாளைக்கான இதில் வந்து ஒரு 0 தான் வந்துருக்குது நமக்கு. இதில் வந்து 3மே 0 அடிச்சிட்டோம். நாளைக்கு 0 அடிக்கிறனால நம்ம கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து 37 30 அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஐபிபிசி நம்பர் பார்க்கலாம். 37 30 போட்டுக்கிறீங்க. ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு 45 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா முதலுக்கு நம்பர் எப்பயும் முறை விட்டுடலாம். ரெண்டாவது நம்பர் 3ஆம் நம்பர் எடுத்துக்கலாம். 00 தான் வருது. ரொட்டேட் பண்ணாலும் 00 தான் வரும். மகளே, நமக்கு வந்து 37 30 வச்சு அடிக்கல ரெண்டுமே 00 தான் வருது. எனக்கு இன்னும் 2 0 இல்லைன்னா ஒரு 0நாச்சும் நாளைக்கான ஐபிபிசி நம்பர் வரணும்னு எனக்கு தோணுது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நாளைக்கு ஒரு 0நாச்சும் வரும். நமக்கு மெத்தடில் ரெண்டுமே 0ங்கிற நம்பர் தான் வருது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நீங்கள் 0 ப்ளே பண்ணுற மாதிரி தான் ப்ளே பண்ணிக்கிங்க. இது வந்து ஒரு 5 டேஸ் எடுத்தோம். ஒரு 5 டேஸில் ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி வருமா இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. உங்களுக்கு தெரிய விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் ஒரு 0நாச்சும் நாளைக்கு வரலான்னு நினைக்கிறேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே மேடம், மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்கில் பார்க்கலாம். நம்ம சேனலில் ஏபிபிசின்னு பார்த்தீங்கன்னா 68 86 18 81 61 அண்டு 16 மக்களே நம்ம 6 நம்பர்ஸ் எடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நீங்கள் ப்ளே பண்ணிக்க. நாளைக்கான சிறப்பான கசிங்க பார்க்கலாம். நமக்கு டைம் பத்தாம் போச்சு இன்றைக்கி எடுக்க. ஓகே, நாளைக்கான சிறப்பான கசிங்கில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆல்ல போட்டு வச்சுங்க மக்களே.